வணக்கம் நண்பர்களே. பைபிள் தொடரும் கேள்விகளுக்கு என்றைக்குமே முடிவு கிடையாதுன்னு வைங்களேன். ஸோ தொடர்ச்சியாக அடுத்த கேள்விகள் என்னன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் தோழர் லீபன் சார் என்ன சொல்கிறதுனே தெரியல. நம்ம பைபிள் பற்றிய நான் பேசுகிறத கேட்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்களோ இல்லையோ, லீபனோட கமெண்ட்டை படிக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்கன்னு நினைக்கிறேன். லீபன் ஃபேமஸ் ஆகிட்டார், அதுதான் சொல்லணும். லீபன் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டீங்க. நீங்கள் தொடர்ச்சியாக போடுற கமெண்ட்டுகள் நான் கமெண்ட்டுனா ஓகே, அதில் கருத்துக்கள் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. உதாரணத்துக்கு இந்த இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் செய்யுங்கள் அப்படின்ட்டு வருது அப்படின்னு நான் கேட்டப்போ நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? கர்த்தர் எல்லாரையும் மனம் திரும்புங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னீங்க. அது அப்படிலாம் கிடையாதுங்க அப்படின்னு நான் சொல்லலான்னு நினச்சேன். அதுக்கு முன்னாடியே நம்ம நண்பர் அர்ஜுன் ஒருத்தர் இருக்கார். அர்ஜுன் சூப்பராக அவரே எடுத்து கொடுத்துட்டார். இந்த பார்த்துக்கப்பா, இந்த இடத்துல ராஜா அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இத்தனை பேரோட நுனித்தோலை வெட்டி கொண்டு போய் கொடுத்தான் அப்படின்னு வருது பார்த்துக்கோ அப்படின்னு அவர் எடுத்து கொடுத்துட்டாரு. ஆக்சுவலாக அந்த வசனங்கள்லாம் நம்ம இன்னும் பின்னாடி உள்ள வரலாறுகளை பற்றி, அந்த பைபிளோட கதைகளை பின்னாடி உள்ள கதைகள் பேசும்போது சொல்லலான்னு நினச்சேன். அவர் முன்னாடியே எடுத்து கொடுத்துட்டாரு. அர்ஜுன் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, தேங்க்யூ. அவரும் நம்மளை வேறு நிறைய பைபிளை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாரு. இல்லைன்னா இவ்வளோ தூரம் பட்டுன்னு பாயிண்ட்டாக எடுத்து போட முடியாது. ஸோ லீபன் சார் மட்டும் இல்லை, மற்ற கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் சொல்கிறோம், ஒரு செய்தி மைண்டில் வச்சுக்கிங்க. நாத்திகர்களிடம் நீங்கள் வாதம் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் நீங்கள் படித்ததை விட இன்னொரு 2 மடங்கு எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு தான் வருவோம் பரீட்சைக்கு. படிக்காமல் பரீட்சை எழுத வரமாட்டோம். அதுக்கு உதாரணம் நம்ம அர்ஜுன் சாரோட கமெண்ட்ஸு. சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம கேள்விகள் என்னன்றதை பார்க்க போயிடலாமா? அடுத்த உபாகமத்தில் பார்த்திங்கன்னா 7ஆம் அத்தியாயத்தில் வர 16வது லைன் என்ன சொல்லுது பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய், உன் கண் அவர்களுக்கு இறங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்கிறார். அதே வாரியை சொல்லிவிட்டு 10வது அத்தியாயத்தில் 19வது லைனில் என்ன சொல்கிறாரு? நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராய் இருந்தபடியால் அந்நியர்களை சிநேகிப்பீர்களாக. இந்த 2 லைன்லேயும் என்ன கான்ட்ராடிக்ஷன் பாருங்கள். 7வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாரு? நான் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் எல்லா மக்களையும் கொன்று, நான் இவங்கெல்லாம் உனக்கு அந்நியர்கள் எதிரிகள்னு சொல்கிறேன், ஆளா பூரா நிர்மூலமாக்கு அப்படின்னு சொல்கிறார். அதே கடவுள் மறுபடியும் 10வது அத்தியாயத்தில் என்ன சொல்கிறாரு? அந்நியர்களை ஒன்றும் பண்ணாத, பப்ளுவை திட்டாத அப்படின்றார். ஏன்? நீயும் ஒரு காலத்தில் எகிப்து நாட்டில் அந்நியர்களாக தான் இருந்தீங்க. நீங்களே அந்நியர்களாக ஒரு காலத்தில் இருந்தப்போ நீங்களும் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இவங்களும் அந்நியர்கள், அதனால் இவர்களையும் கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்றார். இது ஏன் முன்னுக்கு பின் முரணாக இருக்குது? அங்கேருந்து என்ன சொல்கிறாரு? அந்நியர்கள் எல்லாரையும் வெட்டி போட்டு தள்ளு, யாரையும் விட்டு வைக்காத அப்படின்றார் 7வது அத்தியாயம். திருப்பி 10வது அத்தியாயம் வரும்போது என்ன சொல்லிடுறாரு? இந்த இடத்துல கடவுள் நல்லவர் ஆகிட்டார். உண்மையில் இந்த இடம் நல்ல விஷயம் தானே. அடுத்தவனை அவன் அந்நிய மக்கள்னு சொல்லி போட்டு அடிக்காத, நீயே ஒரு இடத்துல அந்நியராக தானே இருந்த அப்படின்னு சொல்கிறாரு. இது ஓகே. ஆனால் முதல் இடத்துல ஏன் அப்படி சொல்கிறாரு? காட் ஒர்க்ஸ் இன் மிஸ்டீரியஸ் வே, அதுதான் சொல்ல முடியும், வேறு ஒன்றுமே சொல்ல முடியாதுன்னு வைங்க. அடுத்த கேள்வி என்னன்றதை பார்ப்போமா? 14வது அத்தியாயத்தில் என்னெல்லாம் சாப்பிடலாம், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு மெனு கொடுத்துட்டார். 7வது லைன் என்ன சொல்கிறார் பாருங்க. அசை போடுகிறவைகளிலும் விரி குழம்பு உள்ளவைகளிலும் நீங்கள் புசிக்கத்தகாதவை எவை என்றால் ஒட்டகமும் முசலும் குழி முசலுமே அவைகள் அசை போட்டும் அவைகளுக்கு விரி குழம்பில்லை, அவைகள் உங்களுக்கு அசுத்தமாய் இருப்பதாக. பன்றியும் புசிக்கத்தகாது, அது விரி குழம்புள்ளதாக இருந்தாலும் அசை போடாது இருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. இவைகளின் மாமிசத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. கடவுள் கரெக்டாக சொல்லிட்டார். என்னென்னா, மிருகங்களில் ஒட்டகமும் குழி முயல் இது 2ஐயும் சாப்பிடாதீங்க. முயல் கறி செம டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு கடவுள். என்ன பண்ணுறது? கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மிகவும் பாவம், அந்த கறியோட முயல் கறியோட டேஸ்ட்டே தெரியாமல் போயிடும் கடைசி வேறு.
அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாரு, இது ரெண்டுமே அசை போடும், ஆனால் விரி குழம்பு குழம்பு வந்து இப்படி ரெண்டாக பொழந்துருக்கணும், அப்படி பொழந்து இல்லாமல் இருக்கிறதுனால அது ரெண்டும் அசை போடக்கூடிய மிருகமாக இருந்தாலும் குழம்புகள் விரிஞ்சு இல்லை, அதனால் சாப்பிடாதீங்கன்ட்டார். பன்றிக்கு வந்து குழம்புகள் விரிஞ்சு தான் இருக்கும், ஆனாலும் அது அசை போடாது. எப்படி அசை போடுறதுக்கு கால் பிரிஞ்சு இல்லை, கால் பிரிஞ்சு இருக்கிற ஒரு மிருகத்துக்கு வாய் அசை போடாது. அசை போடுறது தெரியுமில்லங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து அந்த உணவை எடுத்து வாயில் வச்சு மென்று சாப்பிடும். இதில் எனக்கு என்ன வேடிக்கைன்னா, கடவுளே சொல்லிட்டாரு முயல் வந்து அசை போடும் மிருகம் அப்படின்ட்டார். ஆக்சுவலாக முயல் வந்து அசை போடாது, இது சயின்டிஃபிக் ஃபேக்ட்டுங்க. முயல் வந்து அசை போடாது, அது பாட்டுக்கு கேரட் பீன்ஸுன்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு அது பாட்டு போயிட்டே இருக்குன்னு வைங்க. அது அசையே போடாது. கடவுள் என்ன சொல்கிறாரு, முயல் அசை போடுன்றார். முயல் அசை போடுன்றது கூடவா போடாதுன்றது கடவுளுக்கு தெரியாதா? அது எப்படி அப்படி சொன்னார் பைபிளில்? இது சயின்ஸு. ஒரு முயலை சும்மா போய் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, அது ஒன்றும் அசையெல்லாம் போடாது, சும்மா தான் உட்காந்துருக்கும், அது சாப்பிட்டுட்டு சும்மா உட்காந்துருக்கும். மாடு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சாப்பாடு வைக்கலாம் போட்டிங்கன்னா நல்லா தின்னுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே மென்னுக்கிட்டே உட்காந்துருக்கும் வாயை. இங்கே என்ன அந்த வாயை மென்னுக்கிட்டே இருக்கும், அதுதான் அசை போடுறதுன்னு சொல்லுது. ஒட்டகம் அசை போடும், கரெக்டு தான். அதுக்கு குழம்பு வந்து விரிஞ்சு கிடையாது. ஏன்னா விரிஞ்ச குழம்பாக இருந்ததுன்னா அதால் பாலைவனத்துலலாம் நடக்க முடியாது. அதனால தான் அதுக்கு இயற்கையோட அமைப்பிலேயே குழம்புகள் விரிஞ்சிருக்காது. மாடுகளுக்கு ஆடுகளுக்கு எல்லாத்துக்குமே குழம்பு ரெண்டாக பொழந்துருக்கும். முயலுக்கு வந்து கால் விரல் மாதிரி தான் இருக்குமே தவிர அதுக்கு வந்து அது அப்படி இப்படி இப்படி பொத்துன்னு இருக்கும். அதில் இந்த விரல் நுனிகள்லாம் குட்டி குட்டியாக இருக்கும், கொஞ்சம் சின்ன இது மாதிரி இருக்கும், ஆனால் பிரிஞ்சு இருக்காது. அது ஓகே. ஆனால் அசை போடுன்றாரு. எப்படி மொசல் அசை போடும்? எந்த சயின்ஸில் போய் பார்த்தீங்கன்னாலும் முயல் வந்து அசை போடாது. பன்னியை சொன்னது ஓகே, அது அசை போடாது, கால் குழம்பு பிரிஞ்சிருந்தாலும் சாப்பிடாதீங்கன்னு சொன்னார். ஆனால் சயின்டிஃபிக்காக வந்து பன்றிக்கறி ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா, அதோட தோலை உரிக்க முடியாது, வேறு ஒன்றுமே கிடையாது. மற்ற மிருகங்களுக்கு தோலை உரித்து எடுத்துடலாம், பன்னிக்கு வந்து தோலை உரிக்க முடியாது. நம்ம மனுஷ தோல் மாதிரியே இருக்கும், உரித்து தனியாக வராது. அதனால் சயின்டிஃபிக்காக என்ன சொல்லுவாங்க, பன்னிக்கறி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது இருந்துட்டு போகுது, சாப்பிட்டாலும் நல்லது தான். அமெரிக்கா பூரா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேக்கன் இல்லாத வீடே கிடையாதுன்னு வச்சுக்கிங்க. பேக்கன்னா பன்னிக்கறி, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பன்னிக்கறியாக வறுத்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மெட்டில் பண்ணி வச்சுருப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பேக்கன் இல்லாத கிறிஸ்டியன் வீடே கிடையாது. மொத்த அமெரிக்காலேயும் சரி, மொத்த ஐரோப்பா கண்டத்துலேயும் சரி, அந்த ஒரு இடத்துல மட்டும் கர்த்தர் சொன்னாலும் பரவாயில்லப்பா நம்ம பேக்கன் சாப்பிட்லான்னு எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க இங்கே முயல் வேறு அசை போடுன்னு கர்த்தரையே சொல்கிறாரு. அவருக்கு அந்த பேசிக் சயின்ஸ் கூட தெரியல, பயாலஜி கிளாஸ் கட்டடிச்சிட்டார் போல இருக்குது. அடுத்த வசனம் என்னன்றதை பார்ப்போமா? மாட்டையும் கழுதையும் பிணைத்து உழாது இருப்பாயாக, ஆட்டு மயிரும் பஞ்சு நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தி கொள்ளாயாக, நீ தரித்து கொள்கிற உன் சட்டையின் 4 ஓரங்களிலும் தொங்கல்களை உண்டு பண்ணுவாயாக. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னே புரியல. ட்ரெஸ் போட்டுக்கன்னா ட்ரெஸ்ஸோட 4 முனையிலையும் குஞ்சம் மாதிரி ஒரு கயிறு மாதிரி கட்டி தொங்க விடுற மாதிரி எதாவது பண்ணிக்கோ, ஒரு வேளை காற்றடிச்சா தூக்குன்றதுக்காக சொன்னார், அதுதான் தெரியல. ஆட்டையும் மாடையும் கழுதையும் ஒன்றா சேர்த்து உழவு வேலை செய்யக்கூடாது, ஏன்னு தெரியல. ஒன்று வேகமாக போகும், ஒன்று ஸ்லோவாக போகுன்றதுக்காக. இதெல்லாம் டீட்டெயிலாப்பா, இந்த டீட்டெயிலாம் எதுக்குன்னே தெரியல, சம்மந்தம் இல்லாமல். அதே மாதிரி உல்லன் ட்ரெஸ்ஸும் காட்டன் ட்ரெஸ்ஸையும் சேர்த்து போடக்கூடாதான். இது என்ன வம்பா இருக்குது? குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க உல்லன் ட்ரெஸ் போட்டு தான் ஆகணும். அதுக்காக உள்ளே வந்து காட்டனில் பனியன் போட்டு தான் இருப்பான். காட்டன் பனியன் போட்டு மேலே உல்லன் ஸ்வெட்டர் போடாதன்றாரு. இதெல்லாம் என்ன லாஜிக்கு? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியல, ஒரு அர்த்தமும் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல். இதெல்லாம் வந்து மோசஸுக்கு தோணுனதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிட்டார் போல இருக்குது. அவன் ஏன்டா இதெல்லாம் போடுற, டே இது ரெண்டையும் சேர்த்து போடாதரா, ஏங்க போடக்கூடாது? கர்த்தர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. இது என்னடா ட்ரெஸ் போட்டுருக்கு, இந்த ட்ரெஸ்ஸில் கீழே 4 சைட்லேயும் டிசைனாக குஞ்சம்லாம் தொங்க விடு, அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் அப்படின்ட்டு பேராக இருக்கும். கழுதையும் மாட்டையும் ஒன்றா சேர்த்து உழுவாத. இவர் எங்கேயா வெளியே போகலான்னு நினச்சிருப்பார், கழுதையை உழுவுறதுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல். ஏன்டா எடுத்துகிட்டு போனேன்னா உழுதுகிட்டு இருக்கோம் நிலத்தை, அதெல்லாம் அப்படி சேர்த்து உழுவக்கூடாது, கழுதி அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு கழுதியை கூட்டிகிட்டு அவர் எங்கேயாவது வெளியே போகிறதுக்கு கிளம்பி போயிட்டாரோ என்னவோ தெரியல. அப்போல்லாம் கழுதை மேலே உட்காந்து தான் போவாங்கன்னு வைங்க. பயணத்துக்கெல்லாம் வந்து கழுதையை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சம்மந்தமே இல்லாத டைலாக்ஸ்லாம் வருது நடுவில். இதுக்கு அடுத்த கேள்விகள் என்னன்றதை பார்ப்போமா?
விதை அடிக்கப்பட்டவனும் கோஷம் அறுபட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. விதை அடிக்கப்பட்டவன் உள்ளே வரக்கூடாதான். கோஷம் அறுப்பட்டவன், அதாவது தன்னுடைய ஆண்குறி அறுக்கப்பட்டவன் உள்ளே வரக்கூடாது. அதே மாதிரி வேசியின் பிள்ளைகள் உள்ளே வரக்கூடாது கர்த்தரின் திருச்சபைக்குள்ளே. அப்போ இனிமேல் சர்ச்சுக்கு போகும்போது நம்மெல்லாம் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும் போல். இது மாதிரி எங்கள் தலைமுறையில் 10 தலைமுறை வரை எல்லோரும் பாருங்கள் கரெக்டாக வரிசையாக கல்யாணம் பண்ணி தான் நாங்கள் இப்போலாம் பிறந்திருக்கிறோம். நடுவில் யாரும் திருமணத்துக்கு உட்படாத பிள்ளைங்களெல்லாம் யாரும் பிறக்கலைன்னு சர்டிஃபிகேட்டோடு போனால் தான் சர்ச்சுக்குள்ளே விடுவாங்களா என்ன? அப்புறம் பாருங்கள், விதை அடிக்கப்பட்டவன் வேசக்டமி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தால் கூட போகக்கூடாது போல இருக்குது. குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணவங்க யாருமே சர்ச்சுக்குள்ளே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுவும் அப்படி தானே அர்த்தமாகுது. என்னெல்லாம் ரூல்ஸ் போடுறாருப்பா, இந்த ரூல்ஸ் எல்லாம் எதுக்கு தான் போட்டாருன்னு புரியல. இதெல்லாம் மோசஸுக்கு பிடிக்காத விஷயத்தை பூரா கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டாரா என்னவோ தெரியல. இதுக்கு அடுத்தால இன்னும் வேறு பாருங்கள் காமெடியெல்லாம் இருக்குது. நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடு ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மலை ஜலாதிக்கு போகும்போது அந்த கோலினால் அதனால்ன்றது வந்து கோலினால் மண்ணை தோண்டி மலா ஜலாதிக்கு இருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்க கடவது. இதாவது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஓகே, நல்ல மேட்டர் தான் சொல்லியிருக்காரு. சானிடேஷன் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ டாய்லெட்லாம் கிடையாது. மோசஸ் டென்ஷன் ஆகிட்டார் போல இருக்குது. அவன் எல்லாம் கூடாரம் போட்டு தானே தங்கி இருந்துருக்கிறாங்க. அப்படி இப்படியே கூடாரத்துக்கு வெளியே போய் ஒரு 10 அடி தள்ளி போய் இன்னொரு டென்ட்டு பக்கத்துலேயே போயிட்டு வந்துடுவாங்க போல இருக்குது. இல்லை பக்கத்துலேயே எங்கேயா உச்சா போய் வச்சுருவாங்க போல இருக்குது. அதான் சொல்லிட்டார், கர்த்தர் வந்து நடமாடுற இடம்டா இந்த இடம். அவர் காலில் கீழில் பண்ண போகுது. அதனால எல்லோரும் என்ன பண்ணுங்கள், ஆயுதம் மட்டும் வச்சுருக்காதீங்க, கையில் ஒரு கம்பு வச்சுக்கிங்க. போகணும்னா பாளையம் அந்த மொத்த டென்ட்டும் இருக்கிற இடத்த விட்டுட்டு வெளியே போயிடுங்க. போய் அந்த கம்பால் ஒரு குழி தோண்டி அந்த குழிக்குள்ளே போயிட்டு உச்சா போயிட்டு அந்த மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்ட்டார். மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு வந்தால் மட்டும் பத்துமா? அது மேலே ஏதாவது ஒரு அடையாளம் வைங்கன்னு சொல்லுவாங்க நம்ம கர்த்தர். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் போயிட்டு அந்த மூடி வச்சுட்டு வந்துடுறேங்க. நீங்கள் 2வது போகிறீங்க. போயிட்டு நம்ம ஒரு குழியை தோண்டுவோன்னு ஸ்டார்ட் பண்ணி நான் ஏற்கனவே மூடி வச்சுருந்த குழியை நீங்கள் நோண்டிங்கன்னா, ஸோ ஒரு சேஃப்டிக்கு அந்த இடத்துல ஒரு கல்லை வைங்க. அந்த குழியை மூடிட்டு அது மேலே ஒரு கல் வை, இல்லை ஏதாவது ஒரு கம்பை நட்டு வை. அது மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லியிருந்துருக்கலாம். பரவாயில்ல, அவர் அதை சொல்லலை. பட்டு அவர் சொன்னதில் இது ஒரு நல்ல விஷயம். சானிடேஷன். கூடாரத்து பக்கத்துலேயே எல்லாம் போய் கழிஞ்சு நாரி இறந்துருக்கும் போல இருக்குது. அதான் கடைசியாக மோசஸ் சொல்லிட்டார், எல்லாம் பாளையத்தை விட்டு வெளியே போயிடுங்கடா, உள்ளே எவனும் வரக்கூடாது. அங்கேயும் போய் சும்மா அப்படியே போயிட்டு வராதிங்க. ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி மூடி வச்சுட்டு வந்துருங்க அப்படின்ட்டுருக்கார். திஸ் இஸ் எ குட் திங் அண்ட் வி ஷுட் அப்ரிஷியேட் மோசஸ் ஃபார் திஸ். அடுத்தது என்னென்னு பார்த்துருவோமா? முப்பத்தி 4வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்கள். அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலேயே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தான். அவர் அவனை மோவாப் தேசத்தில் உள்ள பெத் பேயருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கம் பண்ணினார். இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத குழியை அறியான். இப்போ இந்த லைனை யார் எழுதுனது? மொத்த தோரா புக்கு 5 பார்ட்டுமே மோசஸ் தான் எழுதினாருன்னா, நான் செத்து போயிட்டேன் அப்படின்னு அவரே எப்படி அவர் புக்கில் எழுதுவார்? நான் சொல்கிற லாஜிக் புரியுதுங்களா? ஏற்கனவே ஒரு தடவை கேட்டிருந்தேன், அந்த கேள்வி சரியாக நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ கலைஞர் வந்து நெஞ்சுக்கு நீதினு தன் வாழ்க்கை வரலாறு பூரா எழுதியிருக்கிறாரு. நான் இப்படி செத்து போவேன்னு அவர் ஏதாவது ஒரு இதில் எழுதி வச்சாரா? ஏன்னா எழுத முடியாது, யாராலையும் எழுத முடியாது. தன் சுயசரிதம் அப்படின்றத யார் எழுதினாலும் ஆட்டோபயோகிராஃபி, பயோகிராஃபி ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆட்டோபயோகிராஃபினா அவரை பற்றின வரலாறு எழுதுறது. வெறும் பயோகிராஃபின்றது வந்து ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி வேற ஒருத்தர் எழுதி வைக்கிறது.
இப்போ காந்தி சத்திய சோதனைனா அது வந்து ஆட்டோபயோகிராஃபி. அப்போ சத்திய சோதனையில் வந்து என்னை நாத்துராம் கோட்ஸே சுட்டு கொன்றான் அப்படின்னு அவர் எழுதி வைக்க முடியுமா? இங்கே வந்து மோசஸ் தானே எழுதிய புக்கில் தானே சொல்கிறார், கர்த்தர் சொன்ன மாதிரியே அந்த இடத்துல அவர் செத்து போயிட்டாராம். அப்புறம் அவரை வந்து கர்த்தரே எடுத்து ஒரு இடத்துல கல்லறையில் வச்சுட்டாராம். அந்த கல்லறை எங்கே இருக்குன்னே தெரியாதுன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, இவர் ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தனை வச்சுருந்தார் பார்த்தீங்களா, ஜோஷுவான்னு. அவன் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறான், வாங்க போய் சண்டை போடுவோம், நம்ம நேராக காணாம தேசத்துக்குள்ளே போயிடலாம், பார்க்க தான் ராட்சசர்கள் மாதிரி இருக்காங்க, இருந்தாலும் நம்ம எதாவது பண்ணி உள்ளே போயிடலாம், வாங்க வாங்கன்றான். இந்த ஆள் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஊராக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இங்கே வாங்க, கடவுள் இங்கே போக சொன்னார், வாங்க, ஐயோ இந்த இடத்துல பாம்பாக இருக்கா, வா வா ஒரு பாம்பு சிலை செஞ்சு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணாது, அப்புறம் இந்த ஊருக்கு போகலாம் வா, அந்த ஊருக்கு போகலாம் வான்னு ஊராக கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டே இருந்துருக்கிறாரு, சண்டைக்கு போகிறதுக்கு பயந்துக்கிட்டு. ஒரு கட்டத்தில் ஜோஷுவாவே கடுப்பாகி, பெருசு உன்னால் ஒரே இம்சை தாங்க முடியல, நீ முதல்ல கிளம்பியா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாரா என்னவோ தெரில. அது அவர் செத்து போனது எங்கே போய் செத்தாருன்னு யாருக்குமே தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? இந்த கூட்டத்தை விட்டே துரத்திட்டாங்களோ என்னவோ தெரில. இங்கேருந்து வந்துட்டோம், இனிமேல் திருப்பி எகிப்து வரலாம் போக முடியாது, ரொம்ப டயர்டாக இருக்குது, இங்கே எங்கேயாவது செட்டில் ஆகும், இந்த ஆளை முதல்ல துரத்துங்கடான்னு சொல்லி துரத்தி விட்டாங்களா என்னவோ தெரில. துரத்தி விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா, இல்லை அவர் வந்து கர்த்தர் கூட்டிகிட்டு போய் எங்கேயோ மறைச்சி வச்சுட்டார் அவரோட கல்லறையை, அவர் கல்லறை நமக்கு தெரியலன்னு புக்கை முடிச்சிருங்கப்பா அப்படின்னு பின்னாடி வந்தவங்க யாரோ முடிச்சிட்டாங்க போல இருக்குது. ஸோ இந்த புக்கை எழுதுனது வந்து மோசஸ் கிடையாதுன்றதுக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரம். தன்னுடைய மரணத்தை பற்றி தன்னுடைய சுயசரிதையில் யாராலையும் எழுத முடியாது, தன்னோட ஓன் ஆட்டோபயோகிராஃபியில் யாராலையும் நான் எப்படி செத்தேன்னு எழுத முடியாது. நானே என்னை பற்றி ஒரு வரலாறு எழுதுனா, இத்தனை வயசில் எனக்கு இப்படி வந்தது, இப்படி வந்து நான் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டேன், ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு செத்து போயிட்டேன், இல்லை வயசாகி செத்து போயிட்டேன் அப்படின்லாம் நானே எழுதிக்க முடியுமா? முடியாது. அப்போ மோசஸோட வரலாறுல அவரே மட்டும் எப்படி எழுதிக்கிட்டாரு? அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏற்கனவே சொன்னாங்க பார்த்தீங்களா, உன்னை நம்பி நாங்கள் எகிப்துலேயே இருந்து வந்ததே பெரிய தப்புயா, ஒரே இம்சன்னு எதிர்ப்பு குரல்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த ஆள் கூட்டு போகிற மாதிரியும் தெரில, 40 வருஷமாக சுற்ற விட்டாருன்னு அவரே எழுதியிருக்கிறாரு. அவர் சொன்னதை அப்படியே கூட எடுத்துப்போம், இல்லை பொதுவாக எடுத்துப்போம், இல்லைனா அது என்ன சொல்லலாம், பல வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜோஷுவா வந்ததுக்கப்புறம் தான் என்ன சொல்கிறாரு, வேணாம் வா சண்டைக்கு போயிடலாம் அப்படின்றாரு. ஸோ இந்த ஆளை துரத்தி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். துரத்தி விட்டு கடைசியாக எங்கேயோ வனாந்திரத்தில் சுற்றிட்டு அப்படியே வயசாகி செத்து போயிட்டார் போல இருக்குது. அடுத்த கேள்வி என்னன்றதை பார்த்துருவோமா? இல்லை அடுத்த கேள்வி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல் உள்ள கோரிக்கை, புத்தகம் வாங்காத நண்பர்கள் தயவுசெய்து புத்தகம் வாங்கி உங்கள் ஆதரவை கொடுங்க. அதே மாதிரி இன்னும் மெம்பராக சேராத நண்பர்கள் காப்பர் கிளப், சில்வர் கிளப், கோல்டு கிளப் ஏதாவது ஒரு கிளப்பில் மெம்பராக சேர்ந்து நம்ம பாளையக்காரர் வரலாறு பற்றியும் தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவு தான் இந்த சேனல் நடத்துறதுக்கு எங்களுக்கு பலத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.